தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பெரிய டாபிக்கா மாறி இருக்காரு. விஜய் தாவேகா அந்த ரெண்டு வார்த்தை தான் அதிகம் பேசும் பொருள் டாபிக்கா மாறி இருக்கு. எல்லா இடத்துலயுமே சரி, அரசியல் தலைவர்கள் சரி, அரசியல் விமர்சகர்கள் சரி, யூடியூபர்கள் சரி, எல்லாருமே தாவேகா விஜய் அவங்க இல்லாம வேற எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு உருவாக்கி இருக்காரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது அதிகமா கூடி இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கப்படுது. சில பேர் நினைச்சிட்டாங்க கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் அவ்வளவுதான், அவரை இனிமேற்கு டவுன் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு நாள் 7-8 மணி நேரம் அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எல்லாமே மாறிடுச்சு. எல்லாம் டிஎம்கேக்கு ஆப்போசிஷனா மாறிடுச்சு. ஏன்னா அந்த 41 குடும்பங்கள்ல இருந்துமே விஜய்க்கு எகென்ஸ்டா யாருமே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப விஜய் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னாங்க, யாரோ எவனோ அப்படின்னாங்க. ஆனா அவரை பத்தி அவங்களே பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவரை தவிர்த்துட்டு இந்த அரசியலே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. 2026 அரசியல் விஜயத்தை தவிர்த்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து தாவேகா அப்படிங்கிற ஒரு சக்தி உருவாயிருக்கு. இது யாரும் ஒப்புக்கொண்டாலும் கொள்ளனாலுமே இதுதான் நிதர்சனமான உண்மை.